தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். வணக்கம் சார். இப்போ திரு விஜய் அவர்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் நம்பர் கிடைச்சிருச்சு. 120 சீட்ஸ் வந்து இப்போ ஆதரவோட வந்து இப்போ ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார். இன்றோ அல்லது நாளையோ, எக்ஸாக்டா நமக்கு நேரம் தெரியல. ஆளுநரும் இப்போ அழைப்பு விடுத்துட்டாரு. ஆளுநர் மாளிகையில் இப்போ இருக்கிறாருங்கிறது இப்போ குறிப்பிடத்தக்கது. இப்போ இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது, இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டம். அதில் பல எம்எல்ஏக்கள், குறிப்பாக 2/3 ஆஃப் பீப்புள், 36 37 கிட்டத்தட்ட எம்எல்ஏக்கள் வந்து அது அதிருப்தியில் இருப்பதாகவும், தாவேகாவுடன் நம்ம கூட்டணி வச்சு நமக்கு பங்கு கொள்ளணும் ஆட்சியில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலையில் அவங்க இருப்பதாகவும், சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி அவர்களுடைய ஒரு கோஷ்டியில் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டு தனி ஆலோசனையில் ஈடுபட்டதாகலாம் செய்திகள் வந்துச்சு. இந்த செய்தி உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன சார்? இல்லை, நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல நான் முரண்படுறேன். காரணம் என்னன்னா, தாவேகாவை அவர்கள் ஆதரிக்கணுங்கிறது விஷயம்லாம் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம நேற்று நைட்டு நடந்த ஒரு டெவலப்மெண்ட்டை தான் நான் சொல்கிறேன். நேற்று நைட்டில் வந்து நம்ம விசிக தலைவர் திருமாவளவன் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார். அதன் தொடர்ச்சியாக என்ன ஆகுதுன்னா, திருமாவளவனை முதல்வர் கேண்டிடேட் அப்படின்னது முதல்வர் பதவிக்கான பரிந்துரை செய்து அடுத்த கட்டத்துக்கு பண்ணலாம், ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு திமுக தரப்பு ஒரு மூவ் பண்ணுது. அதுக்கு யார் ஆதரவு தெரிவிக்கலாம்னா அதிமுக. அந்த அடிப்படையில் ஒரு மூவ் ஆகுது. முதல்வர் வந்து திருமா, துணை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, இந்த கேபினெட் எல்லாமே ஏடிஎம்கே, வெளியிலேருந்து ஆதரவு திமுக அப்படின்னு ஒரு மூவ் பண்ணுறாங்க. நேற்று நைட்டு நடந்த விஷயங்கள். இது சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட தகவல் தெரிவிக்கப்படுது. எடப்பாடி பழனிசாமி இதில் ஒரே ஒரு விஷயம்தான், இந்த விஷயத்தை மூவ் பண்ணது எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன். அவர் தான் இந்த விஷயத்தையே மூவ் பண்ணுறார், திமுக தரப்புக்கு பேசுகிறார். விஜய் வர்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு மூவ் பண்ணலாமே, திருமாவையே வந்து முதல்வர் ஆக்கலாம் அப்படின்னு. சரி ரைட்டு அப்படின்னு சிஎம்கிட்ட சொன்னாங்கன்னு சிஎம் ஓகேன்னு சொல்கிறார். இந்த மூணு தான் சொன்னேன், முதல்வர் வந்து திருமா, துணை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, அது கேபினெட் ஃபுல்லாகவே ஏடிஎம்கே, வெளியிலேருந்து ஆதரவு திமுக. இதுதான் நிலைமை. இந்த ஒரு சூழ்நிலையில் மூவ் பண்ண ஓகேன்னு சொல்லிடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஓகேன்னு சொல்லிட்டார். இந்த நிலையில் அதில் வந்து இன்னைக்கு காலையில் என்ன பண்ணார் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக நிர்வாகிகள், அதாவது எம்எல்ஏக்கள் சிலரை கூப்பிட்டு, அது எப்படி திருமாவளவனை நம்ம வந்து ஆதரிக்கிறது வேண்டாம் அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறார். இந்த விஷயம் 2ஆம் கட்ட தலைவர்களான சி.வி. சண்முகம், வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் இவங்களுக்கு தெரிய வருது. கோவப்படுறாங்க. இது சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை பண்ணுறாரு. ஆர்குமெண்ட் ஆகுது. ஆர்குமெண்ட் ஆகும்போது எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு, இந்த கட்சிக்காக நீலாம் என்ன பண்ண, உனக்கு 21 தொகுதி கொடுத்தேன், நீ என்ன பண்ணன்னு வேலுமணியை கேட்குறாரு. வேலுமணி ரைட்டு, எனக்கு 21 தொகுதி கொடுத்தீங்க, 21 தொகுதியில் நான் சொன்ன கேண்டிடேட்டை எத்தனை கேண்டிடேட்டை நீங்கள் போட்டீங்க 21 தொகுதியிலன்னு கேட்குறாரு. ஸோ அவருக்கு பயங்கர ஆர்குமெண்ட்டு. அதில் போய் ஒரு கட்டத்தில் சி.வி. சண்முகம் அடிக்க பாய்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை? எடப்பாடி பழனிசாமியை அடிக்க பாய்ந்தாருங்கிறாங்க. கூட இருக்கிறவங்கெல்லாம், ஆமாம், கூட இருக்கிறவங்கெல்லாம் சமாதானப்படுத்தி சி.வி. சண்முகத்தை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. காரணம், மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதிமுக பாஜக கூட்டணியில் தொடரும் வரைக்கும் நம்மளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ முதல்ல அதிமுக பாஜக கூட்டணி, அதாவது என்டிஏவிலேருந்து வெளியே வரணுங்கிறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஒரு பொதுச் செயலாளராக நீங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டீங்கன்னா தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும். அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் இவர் சிபிஎம் பேபி சொல்கிறார்ல, ஒரு தகவல் சொன்னார் தெரியுங்களா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைக்க முடிவு செய்தனர்னு சொன்னாங்களே. அதில் நடந்த ஒரு விஷயம் பாதி உண்மை. எப்படின்னா, என்டிஏலேருந்து அதிமுக வெளியே வந்துடுறது. வெளியே வரும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி சிஎம், அதிமுக கேபினெட்,
எல்லாமே 47 பேர். அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் அவங்க சேர்த்துக்க வேண்டியது. திமுக வெளியிலிருந்து ஆதரவு. இந்த மூவ் ஆகுது. அப்ப என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி, என்டிஏலேருந்து வெளியே வர்றதுக்கான அறிக்கை வெளியவே இல்ல. அதுக்கான எந்த மூவும் பண்ணல. லேட் ஆகுது. கம்யூனிஸ்டுகள் வேற மாரி முடிவு எடுக்குறாங்க. விஜய்கிட்ட போயிட்டாங்க. முடிஞ்சிருச்சு. நேற்று இதே மாரி ஒரு விஷயம் என்ன ஆகுது, திருமா சிஎம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, ஓகேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி, காலையில மாறி பேசும்போது அவங்களுக்கு கோவப்படுறாங்க. அதுதான் மேட்ரு. இப்ப மொத்தம் 47 எம்எல்ஏக்கள்ல கிட்டத்தட்ட 37, 40 பேர் சி.வி. சண்முகம், வேலுமணி அண்ட் சி. பாஸ்கர், விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் ஓட சேர்ந்து அவங்க வெளியேறிட்டாங்க இப்போ. இப்ப தனியா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அவரோட 2, 3 பேர் தான் இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஸோ இந்த குழப்பத்தை எப்படி பார்க்க முடியும்? அதிமுக 2 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் எம்எல்ஏஸ் வந்து சி.வி. சண்முகம் அண்ட் வேலுமணிகிட்ட இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? கட்சியின் பொதுச் செயலாளரை மாற்றணும்னு முடிவு பண்றாங்க. ஓ! இதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தூக்கி வீசப்பட போகிறார் பொதுச் செயலாளர் பதவியில இருந்து. இந்த பதவி இருக்கிறதுனால தான் நீங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி பேச்சுவார்த்தை விஷயத்திலையும் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணல. நீ எம்எல்ஏ சீட்டு யாரு என்ன இது பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணல. கேண்டிடேட்லாம் ஒரு படுதோல்விக்கு அப்புறம் கூட சில முடிவுகளை தானே முடிவெடுத்து தானே ஒரு எக்ஸிட் பண்ணுறதுக்கான வேலைகள் ஏன் பார்க்குறீங்க? இனிமையாவது அடுத்த கட்ட நிர்வாகிகள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் என்ன அப்படிங்கிறது அவங்களுடைய கோபம். அது நியாயமான கோபமாக தான் எல்லாம் பார்க்குறாங்க. புரியுதுங்களா? ஏங்க ஒரு பொதுச் செயலாளரை அடிக்க பாயிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அப்போ எவ்வளோ கோபமாக இருந்திருக்கணும். இவருடைய வளர்ச்சி ஒற்றை தலைமை இவருக்கு வரணுங்கிறதுல சி.வி. சண்முகம், வேலுமணி எல்லாமே பெரிய லெவலில் உதவி பண்ணாங்க ஐக்கியமணிக்கு ஓபிஎஸ்ஸை வெளியேற்கிறதுக்கு. நீங்கள் இவ்வளோ உங்களுக்கு உதவி பண்ண அவங்களையே தூக்கி பார்க்குறீங்க, போட்டு பார்க்குறீங்க. தான் மட்டும் இப்போ இதில் என்ன விஷயம் அவருக்கு வருத்தம் என்ன? திருமாவளவன் சிஎம், நீங்கள் டெப்டி சிஎம்னு சொன்னதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? மற்றவங்களாம் அந்த எல்லாம் அமைச்சராகிடுவாங்க. இந்த துணை முதல்வர்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க. எல்லாமே திருமாவளவனோட நெருங்கிடுவாங்க. நம்மளுக்கு நம்ம செல்லாகாசு ஆயிடுவோங்கிற அவராக ஒரு கற்பனையில் நினச்சிக்கிட்டு இதை கட் பண்ணார். கட் பண்ண மாதிரி அவங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன முடிவு பண்ணுவாங்க? தாவேக்கா பக்கம் போகிறோன்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் தாவேக்கா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு வச்சுங்களேன். காரணம் பாஜக இருக்குது. நீங்கள் சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், வேலுமணியாக இருக்கட்டும், சி. விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பெரிய கடிவாளம் இருக்குது. கொரோனாவில் உள்ள ஏகப்பட்ட ஊழல்கள் பிரச்சனைகள் இருக்குது. சி. விஜயபாஸ்கருக்கு ஹெல்த் மினிஸ்டராக இருந்தப்ப. அதே மாதிரி வேலுமணி அவருக்கு ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. சி.வி. சண்முகத்துக்கும் அதே மாதிரி தான். வருமானத்துக்கு எது சொத்து வழக்கு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதனால் பிஜேபி எதிர்த்து அவங்களால போக முடியாது. தாவேக்கா பக்கம் போயிட முடியாதுங்கிற நான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து தான் தோன்றித்தனமாக செய்யக்கூடிய அந்த முடிவுகள் அவங்களால ஏற்றுக்க முடியல. ஸோ இன்றைக்கி அதுதான் பிரச்சனையாகி இப்போ தனியாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க யார் பொதுச் செயலாளருங்கிற விஷயமா. இப்போ உடனே எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு தூது அனுப்புகிறார். தளவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இன்னைக்கு போய் அவங்கள பார்க்க போது அவர்களையும் விரட்டி விட்டார்கள் அப்படிங்கிறது தான் தகவல். சி.வி. சண்முகத்து வீட்டில் டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கப்போ எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளராக அது சமாதானப்படுத்துறதுக்கா இல்லை எதாக இருந்தாலும் பேசிக்கலான்னு பொதுச்செயலாளர் கூப்பிட்டாருன்னு போனதுக்கு சி.வி. சண்முகமும் வேலுமணியும் கூப்பிட்டு 2 பேரையும் இஷ்டனா அங்கே இருந்து வெளியேப்பார். இது சமாதானப்படுத்துறதுக்கெல்லாம் வேலை இல்லைன்னு தளவாய் சுந்தரத்தை விரட்டி விட்டுருக்குறாங்க. இது உச்சம் ஆயிடுச்சு. இப்போ அதிமுக 2 ஆகி உச்சம் ஆயிடுச்சு. 2ன்னு இல்லை, எடப்பாடி பழனிசாமி தனிமைப்படுத்தப்பட்டு இவங்க எல்லாம் கட்சியை கேப்சர் பண்ணிட்ட மாதிரி தெரியுது இன்னைக்கு. இதுதான் இப்போ தற்போதைய சூழ்நிலைக்கு. சார் இப்போ பல தோல்விகளை கண்டதுதான் அதிமுக. எனக்கு தெரிஞ்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றதுக்கு பிறகு நாங்குநேரி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. மற்ற எல்லா தேர்தல்களையும் தோல்வி. கடைசியா நடந்த இடைத்தேர்தல்களை கூட பாய்காட் பண்ணாங்க. பல தோல்விகள் சந்திக்க போது கூட அந்த கட்சி பெரிய ஒரு பின்னடைவோ அல்லது ஒரு பெரிய ஒரு தலைமைக்கு எதிரான ஒரு போர்க்கொடியோ நம்ம பெருசா பார்க்கல. 6 பேர் சந்திச்சாங்கன்னு சொல்லி செங்கோட்டையன் சொன்னாரு. பிறகு தாவேக்காவுக்கு போனாரு. அதான் நம்ம பார்த்தோம்.
ஆமா. ஆனால் இப்ப இந்த பொதுத் தேர்தல் தோல்விக்கு பிறகு இனி நம்ம இந்த அதிமுக 3ஆம் இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. வேற ஒரு கட்சிக்கு வந்து ஒரு ஆட்சி வரக்கூடிய அளவிற்கு அதிமுக இடம் கொடுத்து விட்டது. அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருத்தம் இருக்கும். தலை கண்டிப்பா. தலைவர்கள் மத்தியில வந்துருச்சா? இனி 100 எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்கும் வரை இந்த கட்சி ஆட்சிக்கு வராது. இந்த கட்சி இன்னும் தேய்ந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா? 100% வைக்கும். நீங்க பாராளுமன்ற தேர்தலிலே வந்து கிட்டத்தட்ட 3ஆம் இடம் 6, 7 தொகுதிகள்ல ரொம்ப வருத்தம். எல்லாத்துக்கும் வருத்தம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள் பலரும் கூட பாஜகவோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு ஈகோ. அப்ப அண்ணாமலைக்கும் அவருக்கும் இருந்த ஈகோவால அவர் அத ஒத்துக்கல. அப்போ. அதுல தோல்வி, கடும் தோல்வி. இது தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, இப்போ அவரா ஒரு முடிவு பண்ணி பாஜகவோட கூட்டணி வச்சாரு. அண்ணாமலையை ஒதுக்கி ஓரங்கட்டப்பட்டார். அண்ணாமலை பாஜகவில் ஓரங்கட்டப்பட்டார். அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. நயினா நாகேந்திரனுக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஸோ நயினா நாகேந்திரன் மாநில தலைவர் ஆக்கப்பட்டார். இதெல்லாம் முழுக்க முழுக்க ஒன்று ஒன் டு ஒன்ல நடந்தது எல்லாம். நிர்வாகிகள்லாம் பெரிய டிஸ்கஷன்லாம் இல்லை. அவர் நயினாருக்கு இவரே சப்போர்ட் பண்ணாரு. நயினாரை கொண்டாந்தது பாஜக. இந்த நிலையில தான் இப்போ மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி சம்பந்தமா நிறைய விஷயங்கள்ல நிர்வாகிகளுக்கு அடுத்த கட்ட தலைவர்களுக்கு ரொம்ப வருத்தம். தேமுதிக விட்டுருக்க கூடாதுங்கிறது வருத்தம் அவங்களுக்கு. புரியுதுங்களா? இருந்திருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் கண்டுக்கல அவர். அதே மாதிரி நீங்கள் அடுத்த கட்ட தலைவர்கள்னு சொல்ல போட இப்போ தங்கமணி தோத்துட்டாரு, ஒன்றும் இல்லை. கேபி முனுசாமி தோத்துட்டாரு. ஜெயக்குமார் ஏற்கனவே இவங்கெல்லாம் தோல்வி, அவர் தோத்துட்டாங்க. அங்கே அதே ஆர்பி உதயகுமார்லாம் தோத்துட்டார். அவருக்கான ரொம்ப ஆதரவான நிலையில் உள்ள ஆட்கள் பலரும் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இதுதான் சான்ஸ்ன்னு சி வி சண்முகமும் வேலுமணியும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு மூவ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அதை ஏற்கனவே ஒரு 5 வருஷம் நம்ம எதிர்கட்சியாக இருந்துட்டோம், மீண்டும் விஜய் வந்துட்டார், ஒரு எதிர்கட்சி ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் சோர்ந்துருவோம், நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக கட்சியெல்லாம் பெருசாக நடத்த முடியாது. ஸோ நம்ம வேற ஒரு மூவ் பண்ணலான்னு பார்க்கும்போது ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம்மாக இருக்கணும், அதில் தெளிவாக இருக்கார். அவருக்கு என்ன மேட்டர்னா சி வி சண்முகம் இருக்காரா, வேலுமணி இருக்காராங்கிறதெல்லாம் இல்லை. அவருக்கு நான் சிஎம், நான் இருப்பேன், அதிலெல்லாம் மாற்றம் இல்லை அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். இதை அவங்க ரசிக்கலை. எல்லாமே தன்னுடைய முடிவு, தான் முடிவு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தனிமைப்படுத்திட்டு இருக்கிறார். கட்சி 2ஆ நிற்கிது. புதிய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் பாஜகவுடைய தயவு இல்லாமல் நடக்காது. புரியுதுங்களா? இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வாருன்னா, இல்லை அவங்க எல்லாம் சேர்ந்து தாவேக்காக போக ட்ரை பண்ணாங்க, நான் ஒத்துக்கலை அப்படின்னு ஒரு போடு போட்டாருன்னு வச்சுங்க, சரியா இருக்காது. இப்போ அதில் ஒரு விஷயம் என்னன்னா, பாஜகவுடைய லைசன்ல இருக்கிறவர் வேலுமணி. பாஜக வேலுமணியை கையில் எடுக்க போதா, இல்லை போய் வேலுமணியை கூப்பிட்டு போய் சமாதானம் ஆக்கிங்க எடப்பாடி பழனிசாமியோட அப்படின்னு சொல்ல போகிறதான்னு தெரியலை. கட்சி இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான இக்கட்டான நிலைமை. இப்போ அதிமுக இல்லாத ஒரு புதிய ஆட்சி, காங்கிரஸ் உதவக்கூடிய ஒரு ஆட்சி வர்றதே பாஜக விரும்பலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுக உள்ள பிரச்சனைக்கு அதில் நீங்கள் 2 பேரும் சமாதானமாகுங்க, இப்போ இந்த பிரச்சனை வேண்டான்னு பாஜக நினைக்கலாம். இல்லை எடப்பாடி பழனிசாமி சரியே இல்லை தான், கரெக்டு, வேலுமணி நீங்களே பொதுச்செயலாளர் இருங்க அப்படின்னு ஒரு மூவ் பண்ணலாம். அதெல்லாம் அடுத்தடுத்த நாளில் தெரிய வரப்போகுது. அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா சார், இப்போ பொதுச் செயலாளர் மாற்றம் மட்டும் நடக்குமா? இப்போ பிரிந்தவர்களை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் தொடர்ந்து வச்சிருந்தாங்க. இப்போ அவங்க பிரிந்தவங்க எல்லாம் ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் திமுகவுக்கு போயிட்டாரு, செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போயிட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையும் இருக்கு. இப்ப தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு தலைமை வேணும், நம்ம எல்லாத்தையும் வேண்டாம்னு சொல்லி ஓரம் கட்டினதுதான் அதிமுக இதுவரை கண்டிராத ஒரு தோல்வி இந்த தேர்தலில் சந்திச்சிருக்கு. அப்படின்ற பொழுது ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மேலும் வலுப்பெறுமா? இப்ப இபிஎஸ் அப்போ சத்தியமா இடம் கொடுக்க மாட்டாரு, நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் தலைவர்,
எனக்கு என் சொல் கட்டுப்பட்டவங்க இருங்க அப்படின்ற மாரி தான் சொல்லுவாரு. ஆமா. அப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையை நீக்கிற முடியுமா? இல்ல இப்ப நீங்க ஒருங்கிணைங்க அதாவது பிரிந்திருக்கிறவர்கள் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. யாரும் இப்ப பிரிந்தவர்கள் யாரும் தனிமையா இல்ல. சசிகலாவை தாண்டி அவங்களும் கூட புதிய கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. ம். இப்ப எல்லாமே வெளியில இருக்கிறாங்க. ஸோ அதற்கான கோரிக்கைகள்லாம் வேலை இல்லை. இனிமே. கட்சிய பலப்படுத்தணும். எடப்பாடி பழனிசாமி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னு இந்த டீம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அமித்ஷாட்ட சொல்லுவாங்க. அ மோடிட்ட சொல்லுவாங்க. பியூஷ் கோயல் தான் பொறுப்பாளர். அவர்ட்ட போய் பேசுவாங்க. ஏற்கனவே இதே கோரிக்கையில இருக்கிறாரு அண்ணாமலை. எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு இந்த கூட்டணி. ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு ஒரு கூட்டத்துக்கு. அதுக்கு ஒலி சேர்க்கும் வகையில இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அவர் வந்து ஒற்றை தலைமையை எதுக்கு கேட்டு வாங்கினாரு? கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன். பொருளாதார ரீதியா நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். செலவு பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அந்த விஷயத்தை எதுவுமே கண்டிக்கல அவரு. பாராளுமன்ற தேர்தலில் பணம் இருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு குடுத்தாரு. இப்பயும் இப்போ இப்ப சட்டமன்ற தேர்தலையும் அதே ஒரு சூழ்நிலை. ரூ. 10,00,00,000 நீங்க பணம் கட்டிறணும். ரூ. 20,00,00,000 பணம் கட்டிறணும்னு ஒவ்வொரு எம்எல்ஏ வேட்பாளர்களுக்கும் அத ஒரு டிமாண்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு கடுமையான அதிருப்தி. புரியுதுங்களா? லீமா ரோஸுக்கும் திருச்சிக்கு என்ன சம்பந்தம்? திருச்சி லால்குடிக்கு என்ன சம்பந்தம்? ம். அவங்க கோயம்புத்தூர்ல இருந்தாங்க. பிசினஸா போயிட்டாங்க. திடீர்னு அவங்கள கொண்டாந்து திருச்சி மாவட்டம் லால்குடியில நிக்க வச்சு ஜெயிச்சுட்டாங்க. அது வேற விஷயம். ஏராளமான செலவுல அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்க, லீமா ரோஸ் ஒரு பெரிய தொகை குடுத்து தான் எடப்பாடி பழனிசாமிட்ட குடுத்துட்டு இங்க லால்குடிக்கு வந்தாங்க. அப்ப லால்குடியில ஏற்கனவே இருந்த கட்சிக்காரங்க என்ன ஆக போகுது? நினைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தானே கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக. அதனால இந்த இந்த ஃப்ராக்ஷன் இந்த பிரிவுங்கிறது சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நீங்க வேலுமணி தரப்புல சொல்றாங்க. இல்ல இனிமே நாங்க ஒரு முடிவு பண்ணிட்டோம். எங்களுக்கு வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து விலகணும். இல்லைன்னா நாங்க அவரை தூக்கிட்டு வேற ஆள போட போறோம் அப்படிங்கிற மூவ்ல அவங்க இறங்குறாங்க. ஆமா. ஏன்னா நீங்க சார் விஜய்க்கு அதிமுக எக்ஸிஸ்டிங் பார்ட்டி ஒரு அதிமுகவினுடைய சரிவு அல்லது அழிவு பாதை ஒரு அழிவு அப்படின்னா, அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய இடத்துல இன்னொரு கட்சி அப்போ இருக்கணும். முதல் இப்போ ஒரு கட்சி இப்போ இரு திராவிட கட்சிகளையும் சாட்சி தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது. அப்ப திமுக ஒரு அப்போசிஷன் வலுவான பொசிஷன்ல நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி அது ஓவரால் தன்னோட ஓட் பேங்கையும் தக்க வச்சிருக்கு. அவங்களும் ஒரு பிளேயரா இருக்கிறத பார்க்கிறோம். அங்க வந்து பெருசா சலசலப்புகள் எதுவும் ஏற்படல. ஆனால் அதிமுகவுல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னா, அதனுடைய வீழ்ச்சி, அதனுடைய அழிவ அங்க அந்த இடத்த யார் ஃபுல்ஃபில் பண்ண போகுது? இல்ல வாய்ப்பு இல்ல. என்னை பொறுத்தவரை ஃபுல்ஃபில்லுக்கெல்லாம் வேலை இல்ல. படுதோல்வியிலிருந்து எப்படி மீளப் போகிறது அதிமுகங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. புரியுதுங்களா? இல்ல எடப்பாடி பழனிசாமி அதான் அந்த இடத்துல வந்து பாஜக ஒரு பெரிய 3வது பெரிய இல்லையே சக்தியாக பாஜகக்கான வாய்ப்பு இப்ப இருக்குதான்லாம் தெரியலையே. இப்பதான் 3வது சக்தின்னு பார்த்தா தாவேக்கா வந்துருச்சே. இல்ல தாவேக்கா முதன்மை சக்திங்கிற அளவுக்கு கூட பேசலாம். ஏன்னா இல்ல. நான் சொல்றேன் நானு. நீங்க வந்து அந்த கம்பெனி அந்த நீங்க அதிமுக வாக்குகளை எல்லாம் கொண்டு போய் தானே தாவேக்காக்கு என்ன புதுசா வந்திருக்காங்களா யாராவது? இல்லன்றேன் நான். இல்ல இருக்கக்கூடிய வாக்குகள் தான் பிரிச்சிருக்காங்க. பிரிச்சிருக்கிறாங்க. அதுல பெரும்பான்மையான வாக்குகள் பெரிய என்ன போன முறை 65 சீட்டு வாங்கினவங்க இன்னைக்கு 47 ஆயிட்டாங்க. அதே மாதிரி தான் திமுக. ஸோ அவங்க திமுக அண்ட் அண்ணா திமுக 2 வாக்குகளையும் பிரித்து தான் இன்னைக்கு தாவேக்கா உருவாகி இருக்கிறது. ஆனால் நீ இந்த தோல்விக்கு அப்புறம் இந்த 5, 6 நாள்ல நடந்த சில விஷயங்களை பார்க்கும்போது இந்த கட்டமைப்பு திமுகல ஸ்ட்ராங்கா இருக்கு. திமுக எந்திரிச்சிருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. காரணம் அதன் தலைவர். அவருடைய இந்த ஸ்டெடியா அவர் எடுக்கிற இந்த முடிவுகள் இத்தனைக்கும் அவர்கிட்ட இந்த கூட்டணி கட்சிகள் தான் இன்னைக்கு தாவேக்கா பக்கம் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. விஜய் இன்னைக்கு முதல்வர் ஆகிறதுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் தான் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா எந்த வித சின்ன ஒரு சலசலப்பும் இல்லாம போயிருக்கு. காங்கிரஸ் வேற. காங்கிரஸ் வந்து துரோகிகள், அவங்க பின்னாடி குத்துனவங்க, அவங்க வேற விஷயம். நீங்க மற்றது நீங்க திரும்ப இன்னைக்கு நின்ன ஸ்டேட்மெண்ட். நான் சொல்லிவிட்டு தான் செல்கிறேன். நீங்க போங்கன்னு சொன்னாரு என்னைய. வாழ்த்து சொல்லி அனுப்பினாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஸோ இது திமுகவுடைய
அந்த ஒரு ஸ்ட்ராங்க பார்க்கலாம். ஒரு கட்டமைப்பு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கு திமுகல. ஸோ திமுக இந்த தோல்வியால பெருசா துவண்டோ, ஒரு ஒரு பின்னோக்கி போயிடுறதுக்கான வாய்ப்பு இல்ல. காரணம், அதன் தலைவர்கள் தொடர்ந்து டியூன் பண்ணி வந்துருவாங்க. பட் அதிமுக அப்படி இல்ல முதல்ல. இந்த தோல்விக்கு அப்புறம் ஒரு பெரிய திடீர்னு பாருங்க 3 நாள்லயே பொதுச் செயலாளரை அடிக்க போற அளவுக்கு நிர்வாகிகளுடைய நிலைமை ஆயிடுச்சு. பெரிய விஷயம் இல்ல அது. நீங்க எல்லாம் பாருங்க. நீங்க சாதாரணமா சொல்லுவோம் எடப்பாடி பழனிசாமிட்ட பிரச்சனை ஆயிடுச்சு, ஆர்குமெண்ட் ஆயிடுச்சுன்னு. ஆனால் ஒரு கட்சியுடைய ஒரு முக்கியமான நிர்வாகிகள் கூட்டம் அது. அந்த கூட்டத்துல பெரிய காரசாரம் அடிதடி அளவுக்கு போகுது. பொதுச் செயலாளரை நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போயிட்டாங்கன்னா, அந்த கட்சி என்ன ஆக போகுது அடுத்த கட்டத்துக்கு? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. என்ன செய்ய போகுது பாஜக? யாருக்கு ஆதரவு தெரிவிக்கும்? பழனிசாமிக்கா? வேலுமணிக்கா? அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்கள்ல தெரிய வரும். நிச்சயமா சார். அஇஅதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய ஒரு நிலவரம் ஒரு மிகப்பெரிய மோசமான நிலையிலும், தலைமை மீதான கடும் அதிருப்தியிலும் அடுத்த கட்ட தலைவர்கள் இருப்பதாகவும், இது பிளவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவான பல மிக முக்கியமான தகவல்கள வந்து அ நமக்கு இங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.